வணக்கம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்ஸ் ஏப்ரல் 2022 கொஷின் பேப்பரில் இருக்கிற அடுத்த யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், செகண்ட் யூனிட் வந்து இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், தேர்ட் யூனிட் வந்து ஃபோரியர் சீரீஸ். எக்ஸ்பேண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன் மைனஸ் பை டு பை. வெறும் எக்ஸ்பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பேண்ட் இன் டர்ம்ஸ் ஆஸ் எ ஃபோரியர் சீரீஸ்னு கேட்டிருக்கணும். அவங்க கொடுக்கலனாலும் வெறும் எக்ஸ்பேண்ட் கொடுத்தாலும் ஃபோரியர் சீரீஸில் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட சிலபஸ் அதுதான் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே இன்டர்வல் பாருங்களேன், மைனஸ் பை டு பை சிமெட்ரிக் இன்டர்வல். அப்போ ஆடா ஈவனா நம்ம செக் பண்ணணும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லா ஃபங்க்ஷனும் ஈவன் ஆடு ரெண்டு கேட்டகரிகளுக்குள்ள பிரிக்க முடியாது. ஆடும் இல்லாமல் ஈவன் இல்லாத ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு ஏ நாட் ஏஎன் ஜீரோ பிஎன் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா பிஎன் ஜீரோ ஏ நாட் ஏஎன் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெய்தர் ஈவன் ஆர் ஆட் கேஸ் இருந்தால் ஏ நாட் ஏஎன் பிஎன் மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இது என்ன ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே, சிமெட்ரிக் இன்டர்வல் மைனஸ் பை டு பை. இதுவும் பீரியட் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே பை இருக்குது, இங்கே மைனஸ் பை இருக்குது. ஜீரோலேருந்து பை லென்த், இதுவும் பை லென்த். அப்போ மொத்தத்தில் 2 பை லென்த், ஃபுல் இன்டர்வல், ஃபுல் ரேஞ்ச் ஆக்சுவலாக. அப்போ இன்டர்வல் ஃபார்முலா 1/π இன்ட்டு இன்டகரல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் நமக்கு. ஓகே ரைட். இப்போ இங்கே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஆட் ஈவன் நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் தான் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் ஒன்றா இருக்கா? இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இட்ஸ் நாட் அன் ஈவன் ஃபங்க்ஷன். இது ஈவன் ஃபங்க்ஷன் கிடையாது. சரி, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருதா? அதுவும் கிடையாது. இட்ஸ் நாட் அன் ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர்? நெய்தர் ஈவன் நார் ஆட்னு பேர். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் ஈவன் அண்ட் நார் ஆட் ஃபங்க்ஷன். ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. அப்போது இன்டர்வல் வந்து மைனஸ் பை டு பை. பீரியட் என்ன வரும்? லென்த். ஆக்சுவலாக பீரியட்னா லென்த்து. அப்போ பை மைனஸ் ஆஃப் மைனஸ் பைன்னு வரும்போது பை ப்ளஸ் பைனா 2 பை வரும். ஃபுல் ரேஞ்ச். அப்போ நமக்கு ஏ நாட்டுக்கு என்ன ஃபார்முலா வரணும்? ஏ நாட் ஈக்குவல் டு 2 பையில் பாதி பை. அப்போது அதனோட ரெசிப்ரோக்கல் 1/π இன்டகரல் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது ஏ நாட்டுக்கான ஃபார்முலா. ஏன் என்ன வரும்? 1/π இன்டகரல் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு cos nx dx. bnக்கு என்ன ஃபார்முலா வரும்? 1/π இன்டகரல் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு sin nx dx. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏ நாட் கண்டுபிடிக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஏ நாட்டுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக கிவன் ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இது இன்டெக்ரல் பார்க்கலாமா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட இன்டெகிரேஷன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பவர் 1 இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ் பவர் 3/3ன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பை மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். பட் அதை விட ஈஸியானது நான் சொல்கிறேன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என். லைக் இப்போ இங்கே எக்ஸ் பவர் என் இருந்தால் எக்ஸ் பவர் n + 1/n+1 சொல்லுவோம் இல்லையா? லீனியர் ஃபேக்டர் த ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா, லீனியர் ஃபேக்டர்னா எக்ஸோட பவர் 1 இருக்கணும். ஓகே, அப்போ இங்கே வரும்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் n+1 டிவைடட் பை n+1 இன்ட்டு அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்டில் எழுதணும். அவ்வளோதான். அப்ளை பண்ணலாமா? மறக்காமல் இந்த முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் 1/π எழுதுகிறோம். இன்டகிரேட் பண்ணுறோம், அதனால இங்கே இன்டகிரல் சிம்பிள் வராது. பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர்னு ஹோல் கியூப் இல்லையா? அப்போ பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் divided by 3 into x ஓட coefficient -1. ஓகே, லிமிட் வந்து -π to +π. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா -3. ஓகே, இப்போ நம்ம அப்பர் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? 1/π அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக பைனா பை மைனஸ் 0 0 0 என்னத்துக்கு 0. அப்பர் லிமிட் போடும்போது 0 வருது. மைனஸ் லோயர் லிமிட் பண்ணுறேன்.
மைனஸ் எக்ஸ் மைனஸ் பை போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பை ஆகிடும். அப்போது பை ப்ளஸ் பை த ஹோல் கியூப் டிவைடட் பை 3 இன்ட்டு -1 -3. உங்களுக்கு புரியுது ஸ்டெப் எலாபரேட்டாக போடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நீங்கள் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 1/π மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த ஒரு டேர்ம் தான் ப்ராக்கெட் தேவை கிடையாது. பை ப்ளஸ் பைனா 2π, 2π த ஹோல் கியூப்னா 2 கியூப் இன்ட்டு பை கியூப், 2 கியூப்னா என்ன வரும் 8 இன்ட்டு பை கியூப் டிவைடட் பை 3. இந்த மைனஸ் தான் ப்ளஸ் ஆகிடுச்சு. டிவிஷன் தானே இருக்குது, கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ கேன்சல் ஆகிட்டால் பை ஸ்கொயர் வரும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? A0ஓட ஆன்சர் 8π²/3. ஆனால் ஃபோரியர் சீரீஸில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது A0/2 தானே எழுதுவோம். அப்போ ரெண்டு பக்கம் டிவைட் பை 2 பண்ணிடலாமா? ஸோ A0/2 ஈக்குவல் டு நியூமரேட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் 4π²/3. இந்த வேல்யூ தேவைறதால இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏனுக்கு என்ன ஃபார்முலா? an ஈக்குவல் டு ஃபுல் பீரியட்னா 1/π தான் ப்ராடக்டில் வரும். இன்டகிரல் -π to π f of x into cos nx dx. இப்போ நமக்கு கொஷனில் f of xன்றது π minus x the whole square. ஸோ 1/π integral -π to π minus x the whole square into cos nx dx. சிங்கிள் டேர்மாக தான் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பெர்னாலி தான் அப்ளை பண்ண போகிறோம். இன்டகிரல் u dv. ஓகே, இது ஃபுல்லாக சேர்த்து டிவின்னு எடுத்துக்க போகிறோம். u dv இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிறது v மைனஸ் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u dash v இன்டகிரேட் பண்ணால் v1. இப்போ யூவோட டிகிரி 2ஆக இருந்தால் இன்னொரு டேர்ம் வருது மைனஸ்னால் அடுத்தது ப்ளஸ். u dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டபுள் டேஷ் v1 ஆகிய இன்டகிரேட் பண்ணால் v2 மைனஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ எது பவர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்கும். எதை நம்ம யூன்னு செலக்ட் பண்ணணும்? பாலினாமியல் எக்ஸோட பவர்ஸ் இருக்கிறத நம்ம யூவாக செலக்ட் பண்ணணும். அப்போ π minus x the whole square தான் யூன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். எது u dvல நம்ம டேரெக்டாக நான் போட போகிறேன். அது ஈஸியாக இருக்கும் எப்போவுமே பண்ணுறதுக்கு. பண்ணலாமா? ஸோ எதை யூன்னு எடுக்க சொல்லியிருக்கேன் நான்? பாலினாமியல் இல்லை பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். π minus x the whole square தான் யூ நமக்கு. π minus x the whole square இன்ட்டு இப்போ cos nx dx இது சேர்த்து தான் dv. cos nx இன்டகிரேட் பண்ணால் sin nx by n. இன்டகிரேட் பண்ணி வர ஆன்சர் தான் இங்கே நம்ம எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து u, இது வந்து v. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபார்முலா பிரகாரம் மைனஸ். ஓகே, u டேஷ்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நான் தனித்தனியாக கலரில் எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், செகண்டை இன்டகிரேட் பண்ணுங்கள். எப்படி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். π minus x the whole square நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். லைக் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அந்த மாதிரி π minus x the whole square டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 இன்ட்டு π minus x இன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1. அப்போ முன்னாடி வருது. இதை மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி ரெட்டில் எழுதிக்கோ. மீன்ஸ் நீங்கள் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. இது யூனா இது u டேஷ் இன்ட்டு இப்போ சைனை இன்டகிரேட் பண்ண போகிறோம். சைனை இன்டகிரேட் பண்ண போனால் மைனஸ் காஸ் சைன் nxனா மைனஸ் காஸ் nx பை n. ஏற்கனவே ஒரு n இருக்கு இல்லையா? அப்போ n ஸ்கொயர்னு வரும். uv மைனஸ் u டேஷ் v1. இங்கே மைனஸ்னால் அடுத்தது ப்ளஸ். இந்த டேர்ம் இந்த ப்ராக்கெட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்து ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கலாம். π minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் தனியாக பை. இப்போ இதை விட்டுட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. அப்போ 2 இன்ட்டு -1. ஓகே, இன்ட்டு மைனஸ் காஸ் nx. காஸ் nx இன்டகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் சைன் nx. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். காஸ் nx இன்டகிரேட் பண்ணால் சைன் nx. n ஸ்கொயர் ஏற்கனவே இருக்குது, இன்னொரு n வரும்போது n கியூப் வரும். ஓகே, லிமிட் வந்து -π to π. லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைனை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பண்ணலாமா? 1/π. இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கலாமா? π minus x the whole square into sin nx divided by n. 1 2 3 நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ ஓவரால் மைனஸ் 2 இன்ட்டு π minus x into cos nx divided by n square. 1 2 3 நெகட்டிவ் சைன், ஸோ ஓவரால் மைனஸ் 2 இன்ட்டு sin nx divided by n cube. Limit varies from -π to π. இப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வேல்யூஸ் வேணும்.
சைடில் எழுதுறதுக்கு இடம் இல்லை, நான் இங்கே எழுதுறேன். ஓகே, sin n pi, sin even pi, odd pi, sin 1 pi, sin 2 pi, sin 3 pi இதனோட வேல்யூ 0. cos n pi வரும்பொழுது cos even pi னா +1, cos odd pi னா -1. ஜென்ரலாக cos n pi னா -1 the whole power n. அதே போல் cos of minus theta is plus cos theta. அப்போ cos of minus n pi is nothing but cos n pi தான். அப்போ அதனோட வேல்யூ -1 power n தான். ஓகே, அதே போல் sin of minus theta is minus sin theta. அப்போ minus sin n pi. ஆனால் sin n pi யோட வேல்யூ 0 இல்லை, 0க்கு ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது. அப்போ இதனோட வேல்யூ 0. ஓகே, அப்புறம் இவ்வளோதான். இது 2 லிமிட் தான் நமக்கு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எதனோட ஆன்சர்? ஏஎன்னோட ஆன்சர். நான் டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏஎன் ஈக்குவல் டு 1/π. எப்பவுமே நீங்கள் இங்கே பை மைனஸ் பைலாம் போட்டுட்டு இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி வேல்யூ மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, அப்பர் லிமிட் பை போடலாமா? இங்கே sin n pi. sin n பையோட வேல்யூ 0. நீங்கள் அதை சொன்னாலும் ஓகே. இல்லை பை மைனஸ் பைனா 0, 0 into anything is 0. எப்படி இருந்தாலும் இங்கே நியூமரேட்டர் 0 வந்துடுது. ஓகே, 0. இங்கே பாருங்க, cos n பைக்கு வேல்யூ இருக்கு. ஆனால் இங்கே பை மைனஸ் பை போடும்போது 0. அதனால இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே பாருங்க, இங்கேயும் sin n pi 0 தானே. அப்போ அப்பர் லிமிட் போடும்போது எல்லா டேர்முமே 0 ஆகிடுது. ஓகே, இப்போ மைனஸ் லோயர் லிமிட் போடலாம். லோயர் லிமிட் போடும்போது மோர் தென் 1 டேர்ம் இருந்தாலே கண்டிப்பாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே லோயர் லிமிட் என்ன இருக்குது? -π இருக்குது. இங்கே -π போடும்போது பை ப்ளஸ் பைனா 2π வரும். ஆனால் சைன் ஆஃப் -n பையும் 0 தானே. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடுது. ஓகே, இங்கே வரும்போது -πனா மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் பை, பை ப்ளஸ் பைனா 2π வந்துடும். ஓகே, -2 into 2π into cos of minus n pi. cos of n piயும் cos of minus n piயும் ஒன்று தான். அப்போ -1 power n divided by n square. ரைட், இது sin of minus n pi, இதுவும் 0. ஓகேவா, இது மைனஸ்க்கான ப்ராக்கெட், இது ஓவரால் அது 1/π ப்ராடக்டில் இருக்கிறது. ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஸோ 1/π இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இது ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது. இப்போ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒரு டேர்ம் இருக்கிறதால நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ண வேண்டாம். 2 into 2 4π -1 power n divided by n square. இப்போ இதுவும் ப்ராடக்டில் இருக்கு இல்லையா. பையை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எனக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 into -1 power n divided by n square. இது ஏஎன்னோட வேல்யூ. இதே போல் பிஎன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிஎனுக்கு என்ன ஃபார்முலா? -π to π தான் ஃபுல் இன்டர்வல், ஃபுல் பீரியட். அப்போது 1/π இன்டெக்ரல் -π to π f of x into sin nx dx. இதுவே ஆர்டர் ஈவனாக தான் மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். அப்போ ஃபார்முலா 2/πன்னு மாறும். ஓகே, அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா. அந்த காஸ் மாட் எக்ஸ் சம் போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, 1/π integral -π to π. இங்கே ஃபங்க்ஷன் வந்து π - x the whole square into sin nx dx. ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெர்னாலி ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். எது u நமக்கு? π - x the whole square தான் u. சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் வரணும். அதை ப்ராக்கெட்டில் எழுதுங்க எப்பவுமே. cos nx by n. ஃபார்முலா பிரகாரம் மைனஸ். இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது 2 into போன கேஸில் பண்ண அதே தான், கூட இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1 வரணும். ஓகே, இது u டேஷ். இது இன்டகிரேட் பண்ணணும். காசு இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் தான். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வரப்போகுது. தனி ப்ராக்கெட்டில் எழுதுங்க. மைனஸ் சைன் nx டிவைடட் பை n இன்ட்டு n n ஸ்கொயர் வந்துடும். இங்கே மைனஸா, அடுத்த டேர்ம் ப்ளஸ். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். -2 into இந்த ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் இல்லையா. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். காஸ் nx பை n கியூப். லிமிட் வந்து -π to π. முந்தின கேஸில் போட்ட மாதிரி முதல்ல ப்ளஸ் மைனஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus π - x the whole square into
cos nx by n. 1, 2, 3 negative sign, so minus 2 into pi minus x into sin nx divided by n square. 1, 2 negative sign தான் இருக்கு, minus into minus plus ஆயிடும். 2 into cos nx by n cube, limit minus pi to pi. Okay, இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? 1 by pi, upper limit pi, cos n பைக்கு வேல்யூ இருக்கு, ஆனால் இங்கே pi minus பைனா 0, ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆகிடுது. இங்கே sin n பை இல்லை, இங்கே pi minus pi, இந்த டேர்ம் எப்படி சொன்னாலும் ஓகே தான், இந்த டேர்ம் 0 உங்களுக்கு. அப்போ இங்கே மட்டும் cos n பை வரும். cos n பையோட வேல்யூ என்ன ஆட எவ்வளோன்னு தெரியாது, அப்போ minus 1 power n. அப்போது 2 into minus 1 power n divided by n cube. இது அப்பர் லிமிட் போட்டதுக்கு. மைனஸ் லோயர் லிமிட் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். மைனஸ் பை போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் 2 பை ஆகும் இல்லையா? இப்போ வெளியே ஏற்கனவே மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பை, பை ப்ளஸ் பைனா 2 பை. 2 பை த ஹோல் ஸ்கொயர்னா நான் அப்படியே எழுதுகிறேன். மைனஸ்க்கு ஸ்கொயர் கிடையாது, மைனஸ் வெளியே தான் இருக்குது. ஓகே, காஸ் என் பை வரும்போது காஸ் ஆஃப் மைனஸ் என் பைனாலும் காஸ் என் பை தான். அப்போ மைனஸ் 1 பவர் n டிவைடட் பை n. இங்கே வரும்போது சைன் ஆஃப் மைனஸ் என் பை 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இப்போ இந்த டேர்ம் வரும். காஸ் ஆஃப் மைனஸ் என் பைனாலும் காஸ் என் பைனாலும் 1 தான். அப்போ மைனஸ் 1 பவர் n. இங்கே வரும்போது 2 இன்ட்டு மைனஸ் 1 பவர் n பை n கியூப். இது லோயர் லிமிட்டுக்கு, மொத்தமாக அந்த 1 பை பைக்கு இருக்கிற ப்ராக்கெட். ஓகே, ஸோ 1 பை பை, 0லாம் விட்டுடலாம். 2 இன்ட்டு மைனஸ் 1 பவர் n பை n கியூப். இந்த மைனஸ் 1 2 டேர்முக்குமே காமன். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 பை த ஹோல் ஸ்கொயர்னா 4 பை ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 பவர் n டிவைடட் பை n. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 பவர் n பை n கியூப். எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், ப்ளஸ் மைனஸ். ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அப்போ ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். 1 by pi into 4 pi square into minus 1 power n by n. ஒரு pi cancel ஆகிடும். ஸோ bn equal to 4 pi into பாருங்க, ஸ்கொயர் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன், பை அடிக்கக்கூடாது, பை இருக்குது. minus 1 power n by n. இப்போ ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் என்னது? The Fourier series of f of x in minus pi to pi is, நீங்கள் இது எழுதாமல் கூட எழுதலாம், பட் ஃபார்முலா இங்கே எழுதுங்க. ஃபோரியர் சீரிஸ்ன்னு சொல்லும்பொழுது f of x equal to a naught by 2 plus summation n equal to 1 to infinity an into cos nx plus summation n equal to 1 to infinity bn into sin nx. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவில் இங்கே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ f of x equal to a naught by 2 நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 4 pi square by 3. அப்போ இங்கே 4 pi square by 3, a naught by 2 by 2ஓடு சேர்த்து தான் கண்டுபிடிச்சிருக்குமே, ப்ளஸ் சமேஷன் n equal to 1 to infinity. an என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 4 times minus 1 power n divided by n square into, மறக்காம இந்த cos nx எழுதணும், into cos nx plus summation n equal to 1 to infinity bn ஓடுது 4 pi into minus 1 power n by n into sin nx. சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் n இல்லாமல் இருக்கிற கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருந்தால் சம்மேஷனை விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். 4 மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும், மீதி எல்லாத்துலேயும் n இருக்குது, எல்லா டேர்ம்லேயும் n இருக்குது. 1 to infinity minus 1 power n into cos nx by n square plus 4 பையை வெளியே எடுத்துடலாம். சம்மேஷன் n equal to 1 to infinity minus 1 power n into sin nx divided by n. ஓகே, இப்போ ஆக்சுவலாக 4 pi square by 2 plus 4 into சம்மேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா? என்னுக்கு பதிலாக 1 போடுங்க.
ஸோ என்னக்கு பதிலாக 1 போட்டால் மைனஸ் 1 பவர் 1ன்னு சொல்லும்போது மைனஸ் காஸ் 1xனா காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ஸ்கொயர். அடுத்து சமேஷன் தான் ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போடுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 போடுங்க. மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். இங்கே என்னக்கு பதிலாக 2 காஸ் 2x பை 2 ஸ்கொயர். அப்போ ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரப்போகுது. ஓகே, அப்போ மைனஸ் காஸ் 3x பை 3 ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் காஸ் 4x பை 4 ஸ்கொயர், இப்படி போயிட்டே இருக்கும். மைனஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, அடுத்தது ப்ளஸ் 4 பை இன்ட்டு இதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த சீரீஸை எனக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் 1 பை ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆட் வரும்போது மைனஸ் வரும், ஈவன் வரும்போது ப்ளஸ் வரும். அப்போ மைனஸ் 1 மைனஸ் sin x by 1, அடுத்து ஈவன்னா ப்ளஸ் sin 2x by 2 மைனஸ் ஆட்னா மைனஸ் sin 3x by 3 ப்ளஸ் மைனஸ் எக்ஸெட்ரா. இங்கே f of xன்றது என்னது? பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ பை மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை ஃபோரியர் சீரீஸாக இந்த இன்டர்வல் மைனஸ் பை டு பையில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ ஜென்ரலாக ஃபோரியர் சீரீஸ்னால் இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் இருக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம், கொசைன் டேர்ம், சைன் டேர்ம். ஓகே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.